இன்னைக்கு 2 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். பேக்கையும் பைசெப்ஸையும் செதுக்கி விட்றோம். சிக்கன் ரைஸ் ரெசிபி வேறு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ப்ரீ ஒர்க் அவுட்டாக மனமான கருப்பு காப்பி, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஒரு மேட்ச்சு, பனானா உள்ளே இறக்கிட்டு தேவையான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேரியேஷனே ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் தான். இந்த 2 விஷயத்தை 1 இயராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணனால தான் என்னோட பேக் மசில் நல்ல க்ரோத் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட். செகண்ட் விஷயம் நீங்கள் பண்ணுற ஒரு ரெப்புமே கண்ட்ரோல்டு ரெப்ஸாக இருக்கணும், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனாக இருக்கணும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் கேப்ஷனில் இருக்குது, சேவ் பண்ணி செதுக்கி விட்ருங்க. பேக்கு பைசப்பை கதற விட்டு 40 நிமிஷம் நடைப்பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் டயட்டுக்கு தேவையான பொருள்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா மலிவான விலையில் டிஷர்ட் செருப்புலாம் இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது, வேணா ட்ரை பண்ணுங்கள். இந்த பன்னீர் என்ன கதைன்னு தெரில. வெஜிடேரியன் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த பன்னீரை வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். லோ கேலரி தான். அங்கேருந்து ஒரு யோகட்டை மட்டும் தூக்கிட்டு டயட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையும் ஹைஜாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பில்லிங் வந்தாச்சு. அங்கே கிளாஸ் ஐட்டமும் நல்லா இருந்தது. ஒரு 2-3 கிளாஸ் ஐட்டத்தை வாங்கிட்டு பில்லிங்க்கு 15 நிமிஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணோம். பின் நம்பர் வேறு மறந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இந்த ஒரு ஜோல்னா பைக்கு 18 ரூபா வாங்கிட்டானுங்க. டிமார்ட் போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பை எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டுக்கு வந்து எம்டியாக அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணாதான் அது ஒரு சந்தோஷம். டெய்லி எப்படி சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவனை தூக்கி பேனில் போட்டு 15 நிமிஷம் விட்டுருங்க. இருக்க கேப்பில் உங்களுக்கு தேவையான நார் சத்துலாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே விட்டாதீங்க. அப்பப்போ சிக்கன் மேலே லைட்டாக கண்ணு வச்சுக்கோங்க, இல்லைனா அவன் தீஞ்சிருவான். சிக்கனை பக்காவாக ரெடி பண்ணிட்டு வேலையை முடிச்சது ஒரு அருமையான குழியில் போட்டு வந்ததும் நம்மளோட உணவு நமக்காக காத்துட்ருக்கு. சிக்கன் ரைஸ், கேரட், மேங்கோ. பேக் செஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தரமான மீல் நண்பர்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம்.